Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டிஃபரண்டான முறையில் டேஸ்டியான தக்காளி புதினா சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து எண்ணெய்லாம் சேர்க்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 5-6 பல் தோல் உரிக்காத பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 இன்ச் அளவுக்கு புளி, 8 பச்சை மிளகாய், 5 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காய்ந்த மிளகாய் கூட பயன்படுத்திக்கலாம். காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேர்க்கடலையெல்லாம் வறுக்கும் போதே நீங்கள் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான். இது சேர்க்கறதுனால ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இதோட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கட்டு புதினா பயன்படுத்தியிருக்கேன். புதினா இலைகளை சேர்த்துட்டு இதை 1 டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பாதியாக ட்ரை ஆகிற வரைக்கும் இது நல்லா அப்படியே வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற டைமில் நான் தாளிப்பு கொடுத்துக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், இல்லை 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இதோட 5 பல் தோல் உரிச்ச பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி புதினா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை பச்சையாகவே சேர்த்துக்கலாம், வதக்கலாம் தேவையில்லை. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டா நம்மளோட சுவையான டிஃப்ரெண்ட்டான தக்காளி புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சுவையில் பார்த்திங்கன்னா 2 இட்லி எல்லாருமே எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.